ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் புதுசாக இது மியூச்சுவல் ஃபண்டுங்கிற வேர்டே தெரியாமல் கூட இருந்திருப்பீங்க. ஸோ நான் சொல்ல போகிறது பேசிக் ஐடியாஸ். இதை வச்சே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம், அதை பற்றின கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால தான் இதோட டாப்பிக்கே நம்ம எடுத்திருக்கோம். என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஹவு டு பில்ட் வெல்த், எப்படி நம்ம வந்து சொத்து சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அதுக்கு நம்ம பேசிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைடு நம்ம இப்போ இதில் கனெக்ட் பண்ணியிருக்கவங்களே நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா, ப்ரெசண்ட்டாக நம்ம சேவ் பண்ணுற மெத்தடு எது அதிகமாக ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் இப்போ கரண்ட் பீரியடில் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் எஃப்டியில் ஆர் பேங்க் டெபாசிட்டில் எஃப்டி, ஆர்டி, இன்சூரன்ஸ், ரியல் எஸ்டேட்டு, கோல்டு. அதுவும் எக்ஸ்பெஷலி நம்ம சவுத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு, ரியல் எஸ்டேட்டில் தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ மக்கள் வந்து இப்போ கோல்டில் அதிகமாக பண்ணியிருக்கவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் நம்ம ஓவர் லாங் டேர்ம் பார்க்கும்போது இந்தியாவில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டராக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை மட்டும் நம்ம பண்ணால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிடலாமா ஃபியூச்சர்லன்னு கேட்டால் அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அது ஏங்கிறது தான் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது நம்ம ஃபியூச்சரில் இருக்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாமே இப்போ சேவ் பண்ணி வச்சோம்னா, நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அடுத்தோ இல்லை நமக்கு ஒரு கோல் இருக்கோ அப்போது நம்ம மிச்சவங்களை எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு லம்சம் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தேவைப்படும் ஃபியூச்சரில். ஓகேவா? அவங்க குழந்தைங்களோட மேரேஜாக இருக்கலாம், ஹையர் எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அடுத்து நமக்கு ஒரு இன்கம் இருக்காது. அப்போ வந்து நம்ம எப்படி நம்ம லைஃப்பை ரன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது லைஃப்பில் ரொம்ப முக்கியம். இதில் வந்து இப்பவுமே பணக்காரங்க இருக்கவங்க கூட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபியூச்சரில் வேணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகேவா? அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா, இப்போ நம்ம ப்ரெசண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்க மெத்தடில் நமக்கு கேபிட்டல் ப்ரொடெக்டடாக இருக்கும். பட் ரிட்டர்ன்ஸ் அதில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் ஆகும்னா 5 to 6%. நம்ம இப்போ பேங்க் எஃப்டியில் போட்டோம்னா 7%. அதுவுமே இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு 6% தான் கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி தான். கோல்டு நம்ம ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுருப்போம், பட் அது ஆர்னமெண்ட்ஸாக தான் சவுத்தில் அதிகமாக வாங்குவோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை பார்க்க மாட்டோம். ஓகேவா? ரியல் எஸ்டேட் வந்து கூடும், பட் அதை நம்ம வீடாக யூஸ் பண்ணிடுவோம். நமக்கு ஃபியூச்சரில் பணம் தேவைப்படும் போது இருக்கிற வீட்டை விற்க மாட்டோம். ஓகேவா? அதனால இந்த கரண்ட்டாக நீங்கள் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துலேயுமே நம்ம 5 to 6% ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்போம். இதை விட பெட்டராக எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இது மட்டும் நம்ம பண்ணியிருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை நம்ம பீட் பண்ண மாட்டோம். இன்ஃப்ளேஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். இந்த சேவிங்ஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை இந்த சேவிங்ஸால நம்மளால பீட் பண்ண முடியாது. எப்படின்னா, நம்ம இப்போ வீட்டில் நிறைய பேர் உண்டியில் சேர்த்து வச்சுருப்போம், இல்லை நம்ம பணத்தை செலவு பண்ணாமல் பேங்க்ல கூட போட்டு வச்சுருப்போம். நமக்கு அந்த பணம் வந்து growth ஆகாது. பேங்க்கோட சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே 3.5%. பட் இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது 7% இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் விலை ஏற்றங்கிறது 7% இருக்கும். இதில் நமக்கு 3.5 தான் கிடைக்குன்னா இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இன்ஃப்ளேஷன் நான் சொன்ன மாதிரி அஹ், நம்ம மணி என்ன பண்ணுது அப்படின்னா டிப்ரிஷியேட் ஆகுது வேல்யூவை. அதை நம்ம ப்ராப்பராக இந்த மாதிரி எஃப்டி, ஆர்டி, இன்சூரன்ஸ் இதில் மட்டும் பண்ணியிருந்தோம்னா இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 7% கூடும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த சேவிங்ஸ் மட்டும் பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இதையே பீட் பண்ணாது 6%. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபியூச்சரில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்போவுமே நல்லது. ஓகேவா? ஸோ வே டு வேஸ் டு கிரியேட் வெல்த். இப்போ நம்ம ஆக்டிவாக ஒருத்தங்க இன்கம் வருதுன்னா ஒன்று பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை மந்த்லி இன்கம்க்கு எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஒன்ஸ் வேலையை நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏர்னிங் ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? இதே ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெல்த் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மந்த்லி இன்கம்மை எதிர்பார்த்து நம்ம லைஃப்பை ரன் பண்ண வேண்டாம். அந்த வெல்த்தில் இருக்கிற ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணி கூட அதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம லைஃப்பை ரன் பண்ணலாம். அதனால எப்போவுமே நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சைட் சைடில் நம்ம
வெல்த் கிரியேட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. இப்ப பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அது வந்து மோஸ்ட்லி மக்கள் சவுத்துல எஸ்பெஷலி சேவிங்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வாங்குற மந்த்லி இன்கமோ நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, ஒன்று சேவ் பண்ணுவோம், இல்லை செலவு பண்ணுவோம், தென் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், ரியல் எஸ்டேட்டோ கோல்டோ, இல்லை நிறைய பேர் இப்பவுமே ஸ்டாக்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம பணத்தை இருக்கிறத இந்த மூணு இதில் தான் வேலை தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைடு என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பணக்காரங்க ரொம்ப இன்னும் ரிச் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஆல்ரெடி. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நான் அந்த செகண்ட் இதில் என்ன போட்டிருக்குன்னா த ரிச்னு போட்டிருக்கேன். ஸோ அவங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுல 30 ரூபாவை சேவ் பண்ணுவாங்க. எஃப்டிஓ, ஆர்டிஓ, இன்சூரன்ஸோ, அவங்களோட ஷார்ட் டைம் நீட்ஸ்க்கு. ஓகேவா? லாங் டைம் நீட்ஸுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க 30%. ரிமைனிங் இருக்கிறது தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் இதே ஒருத்தங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே 20 வருஷம் கழிச்சு இருக்குன்னா, அவங்க ஃபினான்ஷியலி அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து புவர் கேட்டகரியில இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறத 100 ரூபாவையும் இந்த மாசத்திலே செலவு பண்ணிடுவாங்க. ஒரு 1000 ருபீஸ் கூட இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் அப்படின்னு பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா ஃபியூச்சர்லயும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படியே இருக்கும். அதனால எப்பவும் 30% சேவ் பண்ணணும், 30% இன்வெஸ்ட் பண்ணணும், தென் ரிமைனிங் என்ன மணி இருக்கோ அதை தான் ஸ்பெண்ட் பண்ற ஹேபிட்ஸ் நமக்கு வரணும். ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் நீங்க சொல்றீங்க எப்படி வெல்த் கிரியேட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஐடியா அப்படிங்கிறத நான் கொஞ்சம் இன்புட் கொடுக்கேன். ஸோ வெல்த் கிரியேஷன் த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கு என்ன ஒரு கரெக்டான வே அப்படின்னா, இதுல நிறைய பேர் 30 வயசு இருப்பீங்க, 40, 50. நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றோமோ, ஸ்டார்ட் ஏர்லி. ஓகேவா? ஸோ அதுவும் இன்வெஸ்ட் பண்றத கரெக்டான ரைட் அசெட் கிளாஸ், நமக்கு அதை பத்தி ஐடியா புரிஞ்சு இது ஃபியூச்சர்ல எவ்வளவு கொடுக்கும், அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, எல்லாமே நம்ம கரெக்டான அசெட் கிளாஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது நல்லது. அதை ரெகுலராகவும் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டு விட்டோம்னா ஃபியூச்சர்ல இன்னைக்கு 1 லட்ச ரூபா இருக்கிற மதிப்பு நாளைக்கு 10 லட்ச ரூபா இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒன் டைம் பண்ணிட்டு நம்ம விடக்கூடாது. ஸோ நம்ம ரெகுலரா கன்சிஸ்டண்டா பண்றது மூலமா ஃபியூச்சர்ல நம்மளோட எல்லா ஃபினான்ஷியல் நீட்ஸையும் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? தென் இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒரு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பண்றதுக்கு இப்போ நீங்க நிறைய பேர் சோசியல் மீடியா, தென் எல்லா மொபைல், நியூஸ் பேப்பர், நியூஸ் எவ்ரிவேர் நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி இப்படி இப்போ ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே 2020 முன்னாடி, கோவிட் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரேரா, ரொம்ப கம்மியான மக்கள் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 148 crores நியர்பை இருக்கு. இப்போ வரைக்குமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க ஜஸ்ட் 5 crores தான். ஸோ நாட் ஈவன் 10% இன்னும் மக்கள் இதுக்குள்ள வரல. இப்போ இந்த ப்ரமோஷன் மார்க்கெட்டிங் எல்லா இடத்துலையும் பண்றதுனால நிறைய பேர் இதை புரிஞ்சு இப்பதான் இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டுக்குள்ள வராங்க. ஸோ இதை சேஃபா நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி இப்போ ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, இதெல்லாம் ரொம்ப ஹை ரிஸ்க். நமக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகமாக கொடுக்கும், சேம் டைம் ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நம்பி நம்மளோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோலுக்கு ஃபுல் மணியும் நம்ம போய் பண்ணக்கூடாது. அதுக்கு சேஃபான இன்ஃப்ளேஷனை பீட் பண்றத நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுல வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸோட ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ரிசர்ச் டீம் இருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். ஸோ கண்டிப்பா ஒரு சின்ன நிறைய பேர் சேவ் கண்டிப்பா 99% மக்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த சேவிங்ஸும் பண்ணணும், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் நல்லது. ஓகேவா? அதனால கண்டிப்பா நீங்க அதுல இருந்து ப்ராகஸ் ஆகணும். உங்களோட இன்னைக்கு ஹார்ட் அண்ட் மணி ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்தா இருக்கும். அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன பெனிஃபிட் இருக்கு, இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங், மெயினா அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்க பேங்க் எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ், ஆர்டி அப்படின்னா வருஷத்துக்கு 7% இன்ட்ரெஸ்ட் நமக்கு வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அது 7,000 ருபீஸா இருக்கும். அது வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ். இன்ட்ரெஸ்ட் நமக்கு அப்படி 7%னா 1 லட்சத்துக்கு 7,000 கிடைக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் இதுலலாம் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் இருக்கு. உலகத்துல நம்ம 7 அதிசயம் கேள்விப்பட்டிருப்போம், ஒண்டர்ஸ். 8 ஒரு ஹைடன் ஒண்டர் இருக்கு இந்த வேர்ல்டுல. அதுதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இன்னைக்கு நம்ம 1 lakh போடுறோம்னா அது ஒரு வருஷம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வராது. இன்னைக்கு மார்க்கெட் 1% கூடி இருக்கு அப்படின்னா நமக்கு 1,000 ருபீஸ் கூடும் நாளைக்கு. 1% டவுன் அப்படின்னா 1,000 ருபீஸ் மைனஸ் ஆகும்.
இதே டே ஆஃப்டர் டுமாரோ அகைன் நாளைக்கு ஒரு 1% கூடுது அப்படின்னா 1 லேக்குக்கும் 1000 கூடும், அந்த ஏற்கனவே கூடியிருந்த 1000 ருபீஸுக்கும் ஒரு 1% கூடும். ஸோ இது வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். இந்த காம்பவுண்ட் நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம், பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அந்த சேம் கான்செப்ட் தான். அதாவது கூடுனதுல இருந்தே டெய்லி பேசிஸ்ல கூடும் குறையும், அந்த மாதிரி ஓவர் அ லாங் டேர்ம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆயிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேங்க் எஃப்டியில் 2010 1 லேக் போட்டிருக்கோம் அப்படின்னா அது வருஷம் வருஷம் 7%, 7000 ருபீஸ் கிடைக்கும். அதே மணி நீங்கள் எஃப்டியில் போட்டிருந்தாலும் இன்னைக்கு அது வந்து ஒரு 3.5 லேக்ஸ் தான் வந்திருக்கும். இதே மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு டைவர்சிஃபைடு ஸ்கீம் நீங்கள் எந்த ஸ்கீம்ஸில் போட்டிருந்தாலும் டைவர்சிஃபைட் ஸ்கீம்ஸில் 1 லேக் போட்டிருக்கிறது இன்னைக்கு மினிமம் 14-15 லேக்ஸ் இருக்கும் ஆவரேஜாகவே. 24 லேக்ஸ் கொடுத்த ஸ்கீம்ஸுமே இருக்கு. ஸோ நம்ம எவ்வளவு லாங் டேர்ம் வைக்கிறோமோ அவ்வளவு நல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ எதனால மியூச்சுவல் ஃபண்ட் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது. நீங்கள் இப்போ ஒரு 10,000 ருபீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 10,000 வச்சு ஒரு 30 to 50 ஸ்டாக்ஸாவது அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். இதே நீங்கள் 10,000 ருபீஸ் ஒரு ஹெச்டிஎஃப்சியோ ஆக்சிஸோ ரிலையன்ஸில் போய் பண்ணுறீங்கன்னா 3 ஷேர் அந்த கம்பெனியில் மட்டும்தான் வாங்க முடியும். அங்கே ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ரிஸ்க் அதிகம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படி கிடையாது, நமக்கு டைவர்சிஃபிகேஷன் ஆயிடுது. நான் சொன்ன மாதிரி ஹெச்டிஎஃப்சியில் 5%, ஆக்சிஸ் பேங்க் 6%, இன்ஃபோசிஸ் 4%, டிசிஎஸ் 3%, இப்படி டைவர்சிஃபை ஆயிரும். அதனால ரிஸ்க் குறைஞ்சிரும், நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேஃப். அது போக இதை மேனேஜ் பண்ணுறது ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அதனால நமக்கு ரிஸ்க் கம்மி ஆயிரும். ஸோ இதனால மியூச்சுவல் ஃபண்டை நம்ம ஒரு வெல்த் கிரியேஷன் ப்ராடக்டாக இதில் யூஸ் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயுமே நமக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதையும் நான் டவுன் த லைன் உங்களுக்கு சொல்றேன், ரிஸ்க் எவ்வளவு, எந்த ஏஜுக்கு எது ஆப்டா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம், பிரைவேட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இந்தியாவில், பிஎஸ்சி என்எஸ்சி, இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்ச்லையும் இருக்க பிரைவேட் கம்பெனியை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதில் ஷேர் வாங்குற ஸ்கீம்ஸ் தான் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ். நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தென் கோல்டு தெரியும், எஃப்டி தெரியும், இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி 6%, பேங்க் எஃப்டி 7% கிடைக்கும். கோல்டு இப்போ லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியோட கூட 14-15%. 7 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 14-15. லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் கோல்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது ஹிஸ்ட்ரியில். 60%க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஈவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3% அப்பு, நேற்று பார்த்தீங்கன்னா 2% அப்பு. ஸோ கோல்டு வந்து இப்போ ஒரு என்ன சொல்ல டிமாண்ட் அதிகமாக ஆயிட்டு மக்கள் எல்லாரும் அதை அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நமக்கு லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எப்பவுமே கன்சிஸ்டண்ட்டாக நம்ம, நான் லாங் டேர்ம்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்டே. ஸோ லாங் டேர்முங்கிறது 3-5 இயர்ஸ்க்கு மேலே வச்சோம்னாலே நமக்கு லாங் டேர்ம் தான். நான் இன்னைக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 3 மந்த்ஸ்லேயே எடுக்கணும் அப்படின்னா அங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்கு. அதுக்கு வேற கேட்டகரி ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கு, டெட் ஃபண்ட்ஸ்னு. ஓகேவா? ஸோ அதனால எப்பவுமே லாங் டேர்ம் பண்ணும்போது நமக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது வந்து 12 to 15% வரைக்கும் நமக்கு மினிமம் ஆவரேஜ் கிடைக்கும். இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 17-18%, ஈவன் 20% கூட சில ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அது போக அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ நம்ம எஃப்டியில் பண்ணுறதுக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே டெட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கும். என் பணம் சேஃபாக இருக்கணும் சேவிங்ஸ்லேயே அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெட் கேட்டகரின்னு இருக்கு. நீங்கள் டைரெக்டாக போய் ஷேர்ஸில் வாங்குறதுக்கு பயம் இருக்குது, ரிஸ்க் இருக்குன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு ஸ்கீமில் இல்லாமல் 30 to 40 ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்க்ல சும்மா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்க பணத்தை நம்ம லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ரிஸ்க் வந்து அதுல ரொம்ப கம்மி. வருஷத்துக்கு பேங்க் எஃப்டி என்ன கொடுக்குதோ அதை கொடுக்கும். ஸோ சேவிங்ஸ் பேங்க்ல வைக்கிறதுக்கு பதில் லிக்விட் ஃபண்ட்ல வைக்கலாம். 1 வீக் கழிச்சு நமக்கு தேவைப்படணும்னு எடுத்துக்கலாம். அதுல கேபிட்டல் லாஸோ ரிஸ்கோ கிடையவே கிடையாது. தென் ரியல் எஸ்டேட், கோல்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும். இப்போ நீங்க பேங்க் எஃப்டி, ஆர்டி, இன்சூரன்ஸ் இதெல்லாம் யாராவது சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க, உடனே டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஃபியூச்சர்னு. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணும்போது நீங்க ஒரு கோல் ஓரியன்ட், ஃபியூச்சர்ல இருக்கிற நமக்கு ஃபினான்ஷியல் சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ், எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், தென் டைம் ஹரிசன் எவ்வளவு லாங் டைம், எத்தனை வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், ரிஸ்க் இப்போ 3 வருஷத்துலேயே தேவைப்படுதுன்னா அதுக்கு ஏத்தாப்புல ரிஸ்க் எடுக்கணும். ஓகேவா? அதே இந்த மாதிரி நம்ம லாபம் டீமுக்கு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அதை ஃபர்தரா 1-to-1 கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு டீடைல்டா சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ல என்னெல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரிட்டையர்மெண்ட், சில்ட்ரன்ஸோட
ஹையர் எஜுகேஷன், மேரேஜ், கார் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, இல்லை உலகம் ஃபுல்லாக ஃபாரின் ட்ரிப்பு சுற்றி பார்க்குறது, இல்லை ஈவன் நிறைய பேர் இப்போ சவுத்தில் பார்த்தீங்கன்னா வெல்த் கிரியேட் பண்ணணும், பெரிய பணக்காரன் ஆகணும், இப்படிலாம் மைண்டில் நமக்கு இது நிறைய தாட்ஸ் இருக்கும். அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவாக இருக்கும். ஓகேவா? தென் இதில் என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குன்னா, ரிஸ்க் ரெடியூஸ் ஆயிரும், ரிட்டர்ன் பொட்டன்ஷியலாக இருக்கும் ஃபியூச்சரில், நம்மளோட ஃபினான்ஷியல் எல்லா கோல்ஸையுமே இது அச்சீவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் புதுசாக உள்ளவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு இதில் தான் நான் சொல்லவே போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்டர்ஸ், நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் பணத்தை போடுறீங்க அப்படின்னா, இதை மேனேஜ் பண்ண, இதை பற்றி ஸ்டடி பண்ண ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இந்த ஸ்கீமை உங்கள் பணத்தை மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு கீழே ஒரு பெரிய ரிசர்ச் டீம் இருக்கும். அவங்க எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை பற்றின டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனிக்கு விசிட் போவாங்க. எவ்ரி எல்லா ஜென்ரல் பாடி மீட்டிங்ஸும் அட்டன் பண்ணுவாங்க. அவங்க ஃபியூச்சர் பிளான் என்ன, எப்படி growth இருக்கும், இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு தான் ஃபண்ட் மேனேஜர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை அனலைஸ் பண்ணி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 30 to 40 ஸ்டாக்ஸ் அந்த ஸ்கீம் கேட்டகரிக்கு, ஒவ்வொரு ஸ்கீம் ஒவ்வொரு ஒரு கேட்டகரி இருக்கும், அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த கேட்டகரியை பொறுத்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு அப் அண்ட் டவுன் இருக்கும் ஷார்ட் டேர்மில். ஓகேவா? தென் ஃபியூச்சரில் நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட்டட், ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணி நமக்கு எப்போ தேவையோ அப்போ அதை பணமாக நம்ம பேங்க்குக்கு வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் போடுறீங்க. அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ண ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அவர் அதை ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவார். உங்கள் பணத்தை ஒரு ஸ்டாக்லன்னு இல்லாமல் ஒரு 30 to 40 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ நம்ம போடுறது 1 லட்சமாக இருக்கும், இன்னொருத்தவங்க போடுறது 1000 இருக்கும், இன்னொருத்தவங்க 10 லட்சம் பண்ணுவாங்க, 1 கோடி பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு 1000 crore 2000 crore கலெக்ட் ஆகும். அதை ஒரு ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க 3% 5% அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு எதாப்புல நமக்கு யூனிட்ஸ் அலாட் ஆகும், ஃபியூச்சரில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? தென் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது நமக்கு மிச்சத்தை கம்பேர் பண்ணும்போது? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபண்ட் மேனேஜர், ரிசர்ச் டீம்லாம் இருக்கிறதுனால ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் 500 rupees இன்வெஸ்ட் பண்ணலாம் மந்த்லி எஸ்ஐபி. ஓகேவா? 250 கூட இருக்கு. டெய்லி 100 rupees பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த பணத்தை நம்ம போர்ட்ஃபோலியோ ஒரு 30 to 50 ஸ்டாக்ஸ் மினிமம் ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. இதுக்கு முன்னாடி இது அதிக பேர் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காண்டி யூஸ் பண்ணாங்க மியூச்சுவல் ஃபண்டை. இஎல்எஸ்எஸ்ன்னு இருக்கு, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இப்போ நியூ ரிசைன் வந்ததுனால மோஸ்ட்லி மக்கள் அங்கே போயிடுறாங்க. இருந்தாலும் நமக்கு ஸ்டில் மிச்ச எஃப்டி, ஆர்டி, ஃபியூச்சரில் நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸுக்கு கூட நம்ம மிச்ச எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது இதில் டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் ரொம்ப நிறையவே இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் இருக்கும், டைம் டூரேஷன் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லோ காஸ்ட். நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்கில் போய் வாங்குறீங்கன்னா ஒரு டிமெட் அக்கௌண்ட் வாங்கணும், டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதுக்கு brokerage பே பண்ணணும், ரிஸ்க் அதிகம், அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் வரும்போது டிமெட் அக்கௌண்ட்லாம் தேவைப்படாது. டைரெக்டாகவே நீங்கள் லாபம் டீமை கனெக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட் வெப்சைட் ஆப்லாம் இருக்குது, அது மூலமாக கைட் பண்ணி உங்களுக்கு இந்தியாவில் மொத்தம் இப்போ நியர்பை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 48 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்குது. அந்த எதுலனாலும் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணலாம். ரொம்ப லோ காஸ்ட்டு. ஓகேவா? ரிஸ்க் கம்மி. தென் இதில் ரிஸ்க்கு, இந்த இதை யார் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பயம் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்பெஷலி சவுத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ கேட்டால் அதில் ரிஸ்க் இருக்குது, பணம் ஏமாந்துருவாங்க, பணம் லாஸ் ஆயிரும், அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பேங்க்ஸுக்கெல்லாம் ஆர்பிஐ இருக்குது, அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு செபி இருக்குது. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒரு இது வந்து அண்டர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும். ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டோட ரெகுலேட்டரி பாடினா அது செபி தான் இந்தியாவில். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நாளைக்கு எடுத்தாலும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஒயிட் மணி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏஐ சீட், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஷீட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நாளைக்கு ரிடம்ஷன் பண்ணாலும் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இது வந்து ப்ராப்பர்லி ரெகுலேட்டட். ஓகேவா?
இன்னொன்று சொல்கிறேன் இதில் மெயினாக, இப்போ உங்ககிட்ட கேஷாக 1 lakh rupee இருக்கு வீட்டில் அப்படின்னா, அதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது கேஷா. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா, உங்க பேர்ல இருக்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ண முடியும். ரிட்டர்ன் எடுத்தாலும் அது உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஓகேவா? அந்த மாதிரி ரொம்ப சேஃப். ஓகேவா? தென் இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்துட்டு உலகத்துல எங்க இருந்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நானே விகடன் டீம் கூட இதுக்கு முன்னாடி 2 டைம் என்ஆர்ஐ ஸ்பெஷல் வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 30+ கண்ட்ரீஸ்ல இருந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் விகடன் மூலமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்க இருந்தாலும் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி லிக்விடிட்டி நீங்க எப்ப நினைச்சாலும். ஸோ கோவிட் டைம்ல செல்வா ஃபர்ஸ்டே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. ஆன்லைன்லயே நீங்க ஈஸியா ரிடம்ஷன் கொடுத்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர வச்சிடலாம். இதே ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, கோல்டு வாங்கியிருக்கீங்க, எஃப்டி போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி இதுல நம்ம பிசிக்கலி விசிட் பண்ணாதான் இது பண்ண முடியும். எஃப்டி இப்போ கொஞ்சம் ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. பட் ஷார்ட் டேர்ம் இமீடியட்டா தேவைப்படும் போது அதுல சார்ஜஸ்லாம் இருக்கு. லேண்டா இருந்ததுன்னா அதை செல் பண்ண முடியாது, லிக்விடிட்டியில இஷ்யூ இருக்கு. பிசிக்கல் கோல்டு பாரா இருந்தாலும் நமக்கு உடனே நம்ம வித்துற முடியாது, அன்னைக்குள்ள ரேட்ல கிடைக்காது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படி கிடையாது. ஆன்லைன்லேயே நம்ம ரிடம்ஷன் பண்ணி லிக்விடிட்டி எனி கைண்ட் எமர்ஜென்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிம்பிள் டு இன்வெஸ்ட் தான். எல்லா டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸ் எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யார் ஃபண்ட் மேனேஜர், உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதே மாதிரி கிவ்ஸ் உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன் பொட்டன்ஷியலாக இருக்கும் கண்டிப்பாக. சேஃப்டி அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்கீமை சூஸ் பண்ணி அவசர அவசரமா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, நாளைக்கு அந்த ஸ்கீம் பிடிக்காம வேற ஸ்கீம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அந்த ஆப்ஷனும் இருக்கு. அதுக்கு பேரு சுவிட்ச்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆட்டோ பேமெண்ட். நிறைய பேர் நீங்க டிவி ஆட்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்ஐபி சகிகே. ஸோ அது வந்து ஹிந்தி வேர்டு சகிகே. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா சரியானது. ஓகேவா? ஸோ விஜய் டிவி, பிக் பாஸ்ல, மிச்ச நிறைய ஆட்ல வந்து எஸ்ஐபி சகிகே அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த எஸ்ஐபிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எப்படி லோன்லாம் இசிஎஸ்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பேங்க்ல இருந்து போதோ, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ நம்ம நம்பருக்கு போயிடும். ஓகேவா? இது ஒரு ஆட்டோமேட்டட் பேமெண்ட். அதை பற்றின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நான் நெக்ஸ்ட் கம்மிங் ஸ்லைட்ஸில் கொடுக்கேன். அதே மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடும். நான் சிஸ்டமேட்டிக் ஒன் டைம் சிஸ்டமேட்டிக் எஸ்ஐபி அதை பற்றி நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, மணி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறதுக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மணி மார்க்கெட் லிக்விட் ஃபண்டுன்னு இருக்கு, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து லோ ரிஸ்க் ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டெட் ஃபண்ட்ஸ். இது வந்து கடன் பத்திரம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? ஸோ இப்போ நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்க. அவங்க ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்குன்னு நினைப்பாங்க. என்னோட கேபிட்டல் ப்ரொடெக்டடாக இருக்கணும், நான் எப்போனாலும் பணத்தை எடுப்பேன்னா அது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க மேஜர்லி ப்ரிஃபர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது எஃப்டி, ஆர்டி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களாம் அந்த டெட் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். less than 2 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்க வந்து. ஸோ இது வந்து அவங்களுக்கு பேங்க் எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் ஒரு 2-3%, 8-9% வரைக்கும் அவங்களுக்கு இதில் ஜென்ரேட் ஆகி கிடைக்கும். மல்டி அசெட்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அது கூட அவங்களுக்கு மீடியம் 9-10%. ஸோ அபோவ் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டெட் ஃபண்ட்ஸு, மல்டி அசெட் ஃபண்ட் கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கோல்டு. நம்ம ஃபிசிக்கலாக கோல்டை வாங்குறதுக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டிஜிட்டலாக நமக்கு வாங்கலாம். நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நாளைக்கு செல் பண்ணுறோம்னாலும் அதே வேல்யூவில் நம்ம செல் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபிசிக்கலாக வாங்கிட்டோம்னா நாளைக்கு செல் பண்ணும்போது அந்த ரேட்டை நம்ம கொடுத்து விற்கும் போது அந்த ரேட் நமக்கு கிடைக்காது, சம் சார்ஜஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. அதே மாதிரி ஜிஎஸ்டி இஷ்யூ. தென் இதே ஆர்னமெண்ட்டாக வாங்கி வைக்கிங்கன்னா மேக்கிங் சார்ஜ், ப்ரீமியம் சார்ஜஸ், இப்படி நிறைய சார்ஜஸ் இருக்குது. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணம் அவ்வளோத்துக்குமே நம்ம கோல்டாக வாங்கலாம். ஓகேவா? தென் ஈக்விட்டி ஸ்கீம், லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேரை வாங்குறதுக்கு பதில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு சேஃபான கோல் ஓரியன்ட் எல்லா வெல்த் கிரியேஷனையும் இது அச்சீவ் பண்ணிடும். ஓகேவா? இந்த 4 கேட்டகரி தான் மெயின். மணி மார்க்கெட் லிக்விட் ஃபண்ட்ஸ், தென் டெட் ஃபண்ட்ஸ், தென் கோல்டு, தென் ஈக்விட்டி. ஓகேவா? ஸோ கேட்டகரைசேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இதில் நிறைய கேட்டகரி இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் மொத்தம் 48 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்கு. இன்னும் 2030க்குள்ள மினிமம் 200 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்துல மட்டுமே இப்போ வரைக்கும் ஒரு 4-5 நியூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு. ஓகேவா? ஸோ அதனால இதோட growth வருங்காலத்தில் ஸ்கோப் பொட்டன்ஷியல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா?
ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய ஸ்கீம் கேட்டகரி இருக்குது. 48 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, 2500 ஈக்விட்டி ஸ்கீம்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸே இருக்குது. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதே நமக்கு டவுட்டாக இருக்கும். அந்த இதுக்கு நம்ம லாபம் டீமை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒன் டு ஒன் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்கள் கோலுக்கு ஏற்றாப்புல அவங்ககிட்ட நிறைய எல்லா ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்தும் பெஸ்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும். அதுபடி உங்களோட கோல் ஓரியன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் நிறைய ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்குது, சில்ட்ரன்ஸ்க்கு இருக்குது. ஹைப்ரிட் ஃபண்டுனா பேலன்ஸ்டாக இருக்கும். எனக்கு ஈக்விட்டியும் கொஞ்சம் வேணும், டெட்டும் வேணுங்கிறவங்க ஹைப்ரிட் சூஸ் பண்ணிக்கலாம். மல்டி அசெட்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அது போக இண்டெக்ஸ் ஃபண்டு, ஓகேவா. அதுக்கடுத்து இடிஎஃப், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், இப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இது வந்து ஈக்விட்டி கேட்டகரி எடுத்துட்டோம்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். ஸோ இது வந்து அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இப்போ லார்ஜ் கேப் எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவில் நம்பர் ஒன் கம்பெனியாக இருக்கும் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கேபிட்டல். எடுத்துட்டா ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, இதெல்லாம். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் மோர் தென் இப்போ 25 lakhs crores கிட்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு. அவங்கெல்லாம் லார்ஜ் கேப்ல வருவாங்க. மிட் கேப் ஒரு கேட்டகரி இருக்கு, ஸ்மால் கேப், அந்த மாதிரி. ஓகேவா. தென் நாங்கள் குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து என்ன ஒரு சஜஷன் கொடுப்போம் அப்படின்னா, இப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, எதுவுமே நாலேஜ் இல்லை, எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்றதுங்கிறவங்களுக்கு ஒரு அசட் அலோகேஷன் சஜஷன் கொடுப்போம். ஓகேவா. நமக்கு எப்பவுமே ஷார்ட் டேர்முக்கு பணம் தேவைப்படும். இன்னைக்கு 1 லட்ச ரூபா இருக்குன்னா 1 லட்சத்தையும் கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. லாங் டேர்முக்கு நமக்கு திடீர்னு எப்போனாலும் தேவைப்படும். அன்னைக்கு போய் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறத 2 வீக்ஸில் போய் எடுத்தோம்னா ஒருவேளை அது குறைஞ்சிருக்கலாம், ஓகேவா. இல்லை கூட கூட செஞ்சிருக்கலாம். 1 இயருக்குள்ள எடுத்தா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் இருக்கும் 1%. ப்ராஃபிட் ஆனதுக்கும் டேக்ஸ் நீங்கள் அதிகமாக பே பண்ண வேண்டியது இருக்கும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதனால எப்பவும் லாங் டேர்ம் வைக்கிறது நல்லது. ஸோ அதனால இந்த 1 லட்சம் பணத்தையும் ஃபுல்லுமே முதல்லயே போய் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. எப்பவுமே நம்ம ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் நீடுக்குன்னு 12 months ஆஃப் எக்ஸ்பென்சஸ், நம்ம பேங்க் எஃப்டி, ஆர்டி, இது இன்னைக்கு கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு பணம் கஷ்டம் வந்துச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஷார்ட் டேர்ம் பணம் சேவ் பண்ணாமல் வச்சுட்டாங்க. ஸோ உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ், சவுத்தில் எக்ஸாம்பிள் நான் திருநெல்வேலியே சொல்கிறேன், ஒரு 30,000 கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஒரு 12 monthsக்கான பணத்தை, 3,60,60,000 நம்ம எப்பவும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு வைக்கிறது நல்லது. அது கேபிட்டல் குறையாது, எப்போ தேவைப்பட்டாலும் எடுக்கலாம். ஓகே. லாங் டேர்ம்னு வரும்போது நீங்கள் 80% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், 20% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா எப்போல்லாம் ஒரு லாஸ்ட் 15-20 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட் குறையிற டைமில் கோல்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஓகேவா. இந்த ரெண்டும் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி. பட் இப்போ ஆஃப்டர் கோவிட் பார்த்தா ரெண்டுமே பயங்கரமாக மேலே வந்துட்டே தான் இருக்குது. பட் நம்மளோட அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால 1 லட்சம் இருக்குன்னா 80,000 ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்லையும் ஒரு 20% கோல்டில் பண்ணுறது நல்லது. எப்போவுமே நீங்கள் எஸ்ஐபி 10,000 பண்ணாலும் மந்த்லி 2,000 rupees கோல்டுக்கு கட்டாயம் பண்ணணும். மேஜர் 80% வந்து ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் பண்ணணும். ஸோ இது நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். வெல்த் கிரியேஷன் சொல்யூஷன், ரெகுலர் இன்கம் வரும். இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்க, அவங்கள்ட்ட பல்காக ஒரு பணம் இருக்கும், அதை போய் ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் போட்டுறக்கூடாது. ஏன்னா திடீர்னு மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட இன்கம் வர்றதுக்கான இது மைனஸில் போயிட்டுனா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு மல்டி அசெட், பேலன்ஸ்ட் ஃபண்ட், டெட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி கேட்டகரி நீங்கள் லாபம் டீமை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சஜஸ்ட் கொடுப்பாங்க. நம்மளோட ஷார்ட் டைம், மீடியம், லாங் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷனுக்கும் இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கும். டேக்ஸ் சொல்யூஷன், ரிட்டையர்மெண்ட்டு, அப்புறம் ஃபினான்ஷியல் என்ன கோல் இருந்தாலும் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் பண்ணுறது ஒரு கரெக்டான அசெட் கிளாஸ். லாங் டேர்முக்கு நீங்கள் 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்விட்டி நாட் அ ரைட் இன்வெஸ்ட்மெண்ட். மோர் தென் மினிமம் 3 years ஆகுது நீங்கள் பணத்தை வச்சிருக்கணும், எடுக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கரெக்டான இது. ஸோ இந்த கிரியேட்டிவ் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிறோம், சவுத்து கூட வேண்டாம். ஓகேவா. இங்கே நம்ம தமிழ் நியூஸில் எக்ஸ்பெஷலி மார்க்கெட் என்னைக்கெல்லாம் டவுன் ஆகுதோ, இப்போ மும்பை பங்குச்சந்தை, தேசிய பங்குச்சந்தை, என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அது இப்போ ஒரு 2% டவுன் ஆகுது, 3% டவுன் ஆகுது அப்படின்னா அதை ஃப்ளாஷ் நியூஸில் கட்டாயம் போடுவாங்க. பிரேக்கிங் நியூஸில் மார்க்கெட் இன்னைக்கு சென்சஸ் வந்து கீழே வந்துட்டு, நிஃப்டி 50 கீழே விழுந்துட்டுன்னு. பட் அது மேலே போகிறத அவங்க ஒரு நாளும் ரொம்ப ரேராக தான் போடுவாங்க. ஓகேவா. நம்ம வந்து நெகட்டிவ் சைடு மட்டும் பார்க்கக்கூடாது. எவ்வளோ டவுன் ஆகுதோ அவ்வளோ மேலே வரும்.
நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். பாஸ்டில் நடந்ததெல்லாம் 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்தது வேர்ல்டு ஃபுல்லாக. மார்க்கெட் 60% கிட்ட டவுன் ஆச்சு. தென் சேம் இயரே அது 150% மேலே வந்துட்டு. தென் டிமானிட்டேஷன் அப்போ டவுன் ஆச்சு. தென் ரஷ்யா யூக்ரைன் வார் வரும்போது டவுன் ஆச்சு. கோவிட் டைமில் 40% டவுன் ஆச்சு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் லாஸ்ட் 8 இயர்ஸ்க்குள்ள. ஸோ 40 இயர்ஸ் டவுன் ஆச்சு அந்த 2020 மார்ச்சில். திரும்ப ஏப்ரல் டு அந்த டிசம்பர்லேயே 200% மேலே வந்துச்சு நெக்ஸ்ட் 1 இயரில். ஸோ யாரெல்லாம் டவுன் டைமில் எடுத்தாங்களோ அவங்களுக்கு லாஸ். டவுன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும் எப்போவுமே. ஸோ அது ஒரு பெனிஃபிட். நம்ம கம்மியான ரேட்டில் வாங்கியிருக்கோம், திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது நமக்கு ஃபாஸ்ட்டாகவே அதிகமான அப்ரிசியேஷன் இருக்கும். அதனால நம்ம டெய்லி குறைஞ்சிட்டு கூடிட்டு அந்த மாதிரி இதே பார்க்க வேண்டாம். நம்மளோட கோல் லாங் டேர்ம், 3 இயர், 5 இயர், 10 இயர். ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அன்னைக்கு என்ன இருக்கும் ஃபியூச்சர்லங்கிற பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஷார்ட் டேர்மில் நம்ம இன்னைக்கு 1 லட்சம் போட்டு 1 வீக்லேயே அது 1000 மைனஸாக இருக்கு, வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம்னா அது நமக்கு தான் லாஸ். நம்மளோட கோல் வந்து ஃபியூச்சர், லாங் டேர்ம் கோல். அதுக்கு ஏற்றாப்புல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் மீடியா ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். மிச்சவங்க சொல்றதோ நியூஸ் பார்த்தோ நம்ம வந்து ஒரு ராங்கான டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் நமக்கு வேணும். அதுக்கு வந்து நம்ம விகடன் லாபம் டீமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நமக்கு இப்போ ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது, உடம்பு சரியில்லைன்னா நம்ம டைரெக்டாக போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மெடிசின் வாங்கி சாப்பிட்றது நல்லதா, டாக்டர்கிட்ட போய் ப்ராப்பராக அட்வைஸ் கேட்டு நம்ம அந்த மெடிசின் எடுக்கிறது நல்லதா நம்ம ஹெல்த்துக்கு? அந்த மாதிரி நம்மளோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல், மணி ரிலேட்டட், அதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் அட்வைஸ்லாம் கேட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா அது ஃபியூச்சரில் வெல்தியான growth உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இது பெஸ்ட் ஃபண்டு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஒவ்வொரு டூரேஷனில் ஒவ்வொரு கேட்டகரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஓகேவா? ஒவ்வொருத்தங்களோட ரிஸ்க்கை பொறுத்துனது, ஒவ்வொருத்தங்களோட கோலை பொறுத்தது. அதனால எப்பவும் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்க்கு போகிறது நல்லது. தென் இதுக்கு என்ன ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னா எஸ்ஐபி. இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் அண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். தென் நீங்கள் லம்சமாகவும் போடலாம். ஒன் டைம் இன்னைக்கு நான் போட்டு கூட 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 2010 நீங்கள் டைவர்சிஃபைடு ஸ்கீமில் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 lakh இன்னைக்கு மினிமம் 14-15 rupees. அன்னைக்கு 10 NAV 10 rupees இருந்தது ஒரு ஸ்கீமோடது. இன்னைக்கு மினிமம் 140 rupees இருக்கும். ஸோ NAVங்கிறது நெட் அசெட் வேல்யூ. நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வாங்குறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். 1 lakh போட்டீங்க, அது 10 rupees இருக்குன்னா உங்களுக்கு 10,000 யூனிட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ லம்சமாகவும் போடலாம், மந்த்லி போடலாம், எஸ்ஐபி வீக்லி போடலாம், குவார்டர்லி போடலாம், ஃபோர்ட் நைட்லி 15 நாளைக்கு ஒரு டைம், டெய்லி கூட பண்ணலாம். மினிமம் 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், 250ல் ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி பண்ணும்போது 100 rupees ஆப்ஷனுமே இருக்கு. தென் எஸ்டிபி, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். நான் அப்போ சுவிட்ச்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்கீமில் பண்ணிட்டு அது பிடிக்கலன்னா நம்ம வேற ஸ்கீமுக்கு ஸ்விட்ச் பண்ணலாம்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் லிக்விட் இப்போ லம்சமாக போடுறதுக்கு சிலவங்களுக்கு பயம் இருக்கும், மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது அப்படி இப்படின்னு. ஸோ ஈக்விட்டி ஸ்கீமில் லம்சமாக போடாமல் லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு கூட எஸ்டிபி பண்ணலாம், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். லிக்விடில் சேஃபாக இருக்கும். அதுலேருந்து அது மந்த்லியோ என்ன ஆப்ஷன் நம்ம கொடுக்கோமோ, ஃப்ரீக்வன்சி கொடுக்கோமோ அதுபடி போகும். தென் எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். நீங்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, நாளைக்கு கோல் அச்சீவ் ஆயிட்டு 1 crore, 10 crore இப்படிலாம் மணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரே நாள்ல எடுத்து செலவு பண்றது என்னைக்கும் ரிஸ்க். இப்போ நமக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் ஆகுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கலாம். இல்ல ரிட்டையர்ட் ஆனதுக்கு அடுத்து எனக்கு மந்த்லி ஒரு இன்கம் மாதிரி வேணும்னா அது அப்படி ரிவர்ஸ். எஸ்ஐபி சொல்லியிருந்தேன், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதே மாதிரி எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். நமக்கு எனக்கு வீக்லி 20,000 வேணும்னாலும் கொடுக்கலாம், மந்த்லி 1 lakh வேணும்னாலும் அந்த அந்த 10 crore க்ரோ ஆகிட்டு இருக்கும் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து. நம்ம எடுத்தும் செலவும் பண்ணலாம். அதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதை பற்றின ஒரு ஸ்லைடும் பின்னாடி இருக்கு, நான் காட்டுறேன். எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் இதை ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். இப்போ 1 இயருக்குள்ளனா லிக்விட் ஃபண்ட், வெரி ஷார்ட் டேர்ம், ரிஸ்க் ரொம்ப கம்மி. இப்போ அபவ் 60 இருக்கிறவங்க 1 to 3 இயர்ஸ் டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம். ஓகேவா? மீடியம் ரிஸ்காக இருக்கும். தென் பேலன்ஸ்ட் ஃபண்டு கூட அவங்க கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு எப்பவும் டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்க்கு போகலாம். தீமெட்டிக் ஸ்கீம், ஒரு செக்டரை ஸ்பெசிஃபிக்காக நேம் வச்சு இருக்கிற ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி, மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி நிறைய தீமெட்டிக் ஃபண்ட்ஸும் இருக்குது ஒரு செக்டரை பொறுத்து. தென் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இந்த மாதிரி டைவர்சிஃபைடு ஸ்கீம்ஸும் இருக்குது. ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது, மல்டி கேப் இருக்குது, வேல்யூ ஃபண்ட், கான்ட்ரா ஃபண்ட், இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது ஈக்விட்டி ஸ்கீம்ஸில். ஓகேவா?
தென் எஸ்ஐபி பண்றதுனால எப்படி நம்ம பணம் க்ரோ ஆகுது, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ்லங்கிறத நான் இதில் காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து எஸ்ஐபி பண்றவங்க ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்ல போடுறது ரொம்ப பெனிஃபிட். ஏன் அப்படின்னா அப் அண்ட் டவுன் ரெண்டு டைமும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் ரெகுலரா. ஓகேவா, இன்னைக்கு 10,000 ருபீஸ் போட்டிருக்கீங்க, நெக்ஸ்ட் மந்த் எஸ்ஐபி அமௌண்ட் போகும்போது மார்க்கெட் கம்மியா இருக்கலாம், அன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது, ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிஸ்டண்டா நம்ம பண்றோம். நம்ம சேலரி 5th அன்னைக்கு டேட் கிரெடிட் ஆகுதுன்னா 8th எஸ்ஐபி கொடுத்துருக்கணும். ஓகேவா, ஆர் 7th கொடுத்துருக்கணும். அதுல இருந்து நம்ம சேலரியில இருந்து ஒரு 30% இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்கும். எத்தனை ஸ்கீம்ஸ்லனாலும் நீங்க எஸ்ஐபி ரிஜிஸ்டர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 10,000 கோல்டுக்கு ஒரு 2,000, ஒரு 5,000 ஃப்ளெக்ஸி கேப், லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணலாம். ஓகேவா, நீங்க இதை 5 இயர்ஸ் பண்றீங்க, மந்த்லி 5,000 ருபீஸ்னா ஒரு வருஷத்துல 60,000 பண்ணியிருப்பீங்க, 5 இயர்ஸ்ல 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஈக்விட்டி ஸ்கீம்ல 15% ரிட்டர்ன் கிடைக்குன்னா 4,36,710 ருபீஸ் இருக்கும். உங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,36,000. இது 5 இயர்ஸ்ல. ஓகேவா, இதே நீங்க லாங் டேர்ம் 15 இயர்ஸ் பண்றீங்கன்னா மந்த்லி 5,000, இன்வெஸ்டட் அமௌண்ட் 9 lakhs இருக்கும். ஈக்விட்டியில் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 lakhs, 81 lakhs. ஸோ நம்ம எவ்வளவு லாங் டேர்ம் வைக்கோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மளோட பணம் வந்து growth, கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கும். அதனால தான் லாங் டேர்ம் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 10-12 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்ல growthல இருக்கும். ரெகுலராக இப்போ வாட்ச் பண்ணலாம் ஆப்பு. செபியோட சர்க்குலர்ஸ் என்ன சொல்லுது, நீங்கள் டிரான்சாக்ஷனே பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு எவ்ரி 6 month ஒன்த்து டார்மண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும் உங்களோட இமெயில் ஐடிக்கு. இமெயில் ஐடி இல்லையா, ஃபிசிக்கலி ஸ்டேட்மெண்ட் கூட டெலிவர் ஆகும். தென் நீங்க டிரான்சாக்ஷன் எஸ்ஐபி பண்ணீங்கன்னா உங்களுக்கு முதல்ல கம்யூனிகேஷன் வந்துடும். ஓகேவா, நீங்க உங்களுக்கு எஸ்ஐபி போக போகுது, ப்ளீஸ் மெயின்டைன் பேலன்ஸ்னு. தென் எஸ்ஐபி அமௌண்ட் டெபிட் ஆனதுக்கு அடுத்து யூனிட்ஸ் அலாட்மெண்ட் ஆனதும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் வரும். எப்படி பேங்க்குக்கு பாஸ்புக் இருக்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு, அதை உங்க இமெயில் ஐடிக்கு வந்துடும். ஆப்ஸ் இருக்கு, அதில் கூட நீங்க வியூ பண்ணிக்கலாம். இதே நீங்க லாங் டைம் ஒரு 25 இயர்ஸ் பண்றீங்க, இன்னைக்கு 30 வயசு ஒரு பையன் பிளான் பண்ணி 5,000 ருபீஸ் பண்றான் அப்படின்னா நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்ல 15 lakhs பண்ணியிருப்பாங்க. பட் கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,38,00,000 இருக்கும். ஓகேவா, இன்னைக்கு 5,000 ருபீஸ் பண்ண முடியுதுன்னா நான் நெக்ஸ்ட் இயர் அவங்க சேலரி ஹைக் ஆகும்போது அது 6,000 ஆக்கலாம், ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு 10,000 ஆக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இதை எஸ்ஐபியில் டாப் அப் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும். இன்னைக்கு 5,000 பண்ணிட்டு நெக்ஸ்ட் 10 இயர்ஸும் 5,000 பண்ணக்கூடாது. வருஷம் வருஷம் அதை இன்க்ரீஸ் பண்ணுற ஹேபிட்டும் வச்சுக்கணும். இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்க அமௌண்ட்டோட அதிகமான growth உங்களுக்கு வரும் டாப் அப் எஸ்ஐபி பண்ணுறதுனால. ஓகேவா, தென் எஸ்ஐபியோட பெனிஃபிட்ஸ், ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்டராக இருப்பீங்க, ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ருபி காஸ்ட் ஆவரேஜ் ஆகுது, எப்போ அப் அண்ட் டவுன்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பவர் ஆஃப் கம்பவுண்டிங், ஒரு எல்லா எல்லா ஃப்ரீக்வன்சியும் இருக்குது, டைரக்ட் டெபிட் ஆகுது. ஓகேவா, தென் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ, 30 வயசுலேயே நம்ம 5,000 ரூபாய் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 60 வயசு வரைக்கும் அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 18 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. கரண்ட் வேல்யூ நம்ம 12% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் எடுத்தாலும் 1.74 crores அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இதே 40 வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸை விட்டுட்டோம். ஸோ அடுத்து அவங்களுக்கு இருக்குது 20 இயர்ஸ் தான். அவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 12 lakhs இருக்கும், கரண்ட் வேல்யூ 49 lakhs இருக்கும். அதனால எப்பவும் நம்ம லாங் டேர்ம், ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. தென் இந்த எஸ்ஐபிக்கும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன அட்வான்டேஜஸ்? ஸோ இதை நாங்கள் ப்ரமோட் பண்ணும்போதே எஸ்ஐபியை பற்றி அதிகமாக சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நீங்கள் 1,000 ருபீஸ் எஸ்ஐபி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஓகேவா, மந்த்லி 1,000 நெக்ஸ்ட் 4 month பண்ணுறீங்க. அந்த ஸ்கீமோட என்ஏவி 10 ரூபா இருக்கும் ஃபர்ஸ்ட் மந்த்தில். அப்போ நீங்கள் 1,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 100 யூனிட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் மந்த் டவுன் ஆயிட்டு இன்கேஸ்னா 8 ரூபா இருக்கும். அன்னைக்கு 1,000 ரூபாய் பண்றீங்கன்னா நம்ம அதிகமாக பை பண்ணுவோம், ஏன்னா வேல்யூ கம்மி ஆயிட்டு. பட் அமௌண்ட் சேம் அமௌண்ட் பண்றோம், 125 யூனிட்ஸ் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே வந்து 9 rupees இருக்குன்னா 1,000 rupees இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா 111 யூனிட்ஸ் இருக்கும். திடீர்னு மார்க்கெட் மேலே வரும். ஓகேவா, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் என்ன, எவ்வளவு குறையுதோ அவ்வளவு மேலே வரும். எப்படி நம்ம அந்த காலத்துல மக்கள் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, இன்னைக்கு படிச்சு மேலே வேலைக்கு போய் ஒரு நார்மல் சின்ன வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இன்னைக்கு சொந்தமாக எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்தியாவோட எக்கனாமிக் கூடுது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா எமர்ஜிங் மார்க்கெட் நம்ம வந்து இப்போ வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது நம்ம 5th 6th கண்ட்ரியில் இருக்கோம்.
ஓகேவா? இன்னும் கொஞ்ச நாள் 10 இயர்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம தேர்ட் வரதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளோட எக்கனாமிக் கூட கூட இந்த வேல்யூஷனும் கூடும். இப்போ பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று ரூ. 100 ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு 85,000 இருக்கு. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று ரூ. 100 அந்த நிஃப்டி 50 ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு 25,000 ப்ளஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம மந்த்லி மந்த்லி இப்படி பண்ணும்போது ஆவரேஜா நமக்கு டோட்டலாக கிடைச்சிருக்க யூனிட் 427. அன்னைக்கு நம்ம வேல்யூ பார்க்கும்போது 4,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். கரண்ட் வேல்யூ 4697 இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ₹8 வாங்கியிருக்கோம், அது 8ல இருந்து 11 வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம பணமும் கூடும். இதே லம்சமா நம்ம மாசமே 4000 போட்டுட்டோம் அப்படின்னா அன்னைக்கு ₹10 வாங்கியிருப்போம், இன்னைக்கு ₹11 கூடி இருந்தது அப்படின்னா 10% கூடி இருக்குன்னு மீனிங். ஸோ 4,000க்கு 10% ₹400. ஓகேவா? எஸ்ஐபி பண்ணால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதுக்குன்னு எஸ்ஐபி மட்டும்தான் பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை. நீங்கள் லம்சம் ஒரு பணத்தை ஒரு மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் எஸ்ஐபி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இன்னும் லாஸ்ட் ஒரு 2 3 ஸ்லைட்ஸ் இருக்குது, ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ மேஜிக் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நிறைய பேருக்கு எனக்கு டைம் இல்லை, ஒர்க் பிஸி, இல்லை வீட்டில் பர்சனல் ஒர்க் இருக்குது, எனக்கு சிம்பிளாக ஐடியா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மேஜிக் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மாதம் 15,000, நெக்ஸ்ட் 15 வருஷம் 15% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்குன்னா 1 crore சேர்த்துடலாம். எல்லாருக்குமே இந்த ஃபர்ஸ்ட் 1 crore சேர்க்கறது தான் ரொம்ப கஷ்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஓகேவா? நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் லாஸ்ட் 8 இயர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருந்திருக்கேன். இன்வெஸ்டர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இந்த மாதிரி எல்லாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு ஐடியாவில் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வெபினாரே எடுக்கேன். ஸோ நீங்கள் 15,000 15 வருஷம் 15% நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 1 crore அன்னைக்கு இருக்கும் 15 வருஷம் கழிச்சு. இதே 30 வருஷம் பண்றோம் அப்படின்னா 10 கோடி நமக்கு இருக்கும். அன்னைக்கு இந்த ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்ல இருந்து எடுத்து கூட நம்ம பேங்க் எஃப்டிக்கு மூவ் பண்ணலாம், லிக்விடுக்கு மூவ் பண்ணலாம். 7% கிடைச்சாலே நமக்கு 70 லட்சம். நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃப்ல ஸ்மூத்தா வருஷத்துக்கு 70 லட்சத்தை, கேபிட்டலும் ப்ரொடெக்டடா இருக்கும். 10 crore அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 70 லட்சத்தை எடுத்து செலவும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? செலவுங்க அதிகமாக சேலரி வாங்குவீங்க, என்னால் 30,000 பண்ண முடியும், 50,000 பண்ணலாம், எனக்கு ரொம்ப சீக்கிரம் நான் ரொம்ப அதிகமாக பணம் சேர்க்குறவங்களுக்கு இந்த இது மாதம் 1 lakh எஸ்ஐபி பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 15 வருஷத்துல 15% கிடைக்கும் அப்படின்னா உங்களால 6 crores பணத்தை சேர்க்க முடியும். ஓகேவா? இதே நீங்க 30 வயசுல ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு 10 கோடி ரூபா என்னோட வேல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு 30 வயசுல 1 லட்சம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 18 வருஷம் மாசம் மாசம் 1 லட்சம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க 10C அச்சீவ் பண்ணிடலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் 3 to 3.5C தான் இருக்கும், பட் கரண்ட் வேல்யூ அன்னைக்கு 10C இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 1 lakhங்கிறது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு. நீங்கள் இன்னைக்கு 15,000 பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 20 ஆக்குங்க, அடுத்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு 30 ஆக்குங்க. எவ்வளோ சீக்கிரமா நெக்ஸ்ட் ஒரு 5 6 இயர்ஸில் 1 lakh நீங்கள் மந்த்லி எஸ்ஐபி போடுறீங்கன்னா 12 13 இயர் 15 இயர்ஸில் நம்ம ஒரு பெரிய கார்பஸ் சேர்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த எஸ்டபிள்யூபி, நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி அதிகமாக சொல்லிட்டேன். பணத்தை எப்படி நாளைக்கு வெளியே எடுக்கிறதுக்கும் நான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறேன், அதை எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். ஒன்ஸ் நம்ம கோல் அச்சீவ் ஆனதுக்கு அடுத்து அதை நம்ம எப்படி எஸ்ஐபிக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ எஸ்டபிள்யூபியும் எனக்கு வீக்லி 20,000 வேணும், மந்த்லி 1 lakh வேணும், இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஃபியூச்சரில் நமக்கு என்ன சொல்ல அந்த இருக்கிற பணமும் கூடிட்டே இருக்கும். இதே மொத்தமாக நம்ம ரிடம்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா பணத்தை எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸ் அதே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல இருந்ததுன்னா அதுவும் நமக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கும். ரெகுலர் கேஷ் ஃப்ளோ இருக்கும், ரிட்டைர்மெண்ட் பிளானிங் ஸ்மூத், நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாக என்ஜாய் பண்ணலாம். எந்த ஒரு ஃபினான்ஷியல் நீட்ஸும் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? இந்த எஸ்டபிள்யூபியும் நான் சொல்கிறேன், நாளைக்கு 1 crore உங்களுக்கு கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் மந்த்லி 1 lakh விட்ரால் பண்ணுறீங்க, அன்னைக்கு அதுக்கடுத்து சேஃப் ஃபண்டு கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், மல்டி அசட்டோ டெட்டோ. 11% கிடைக்கும். நெக்ஸ்ட் 10 வருஷம் மாதம் மாதம் 1 லட்சம் எடுக்கீங்கன்னா நீங்கள் டோட்டலாக எடுத்த பணம் வந்து 1,20,00,000. ஓகேவா? ஸ்டில் உங்களுக்கு 73 lakhs இருக்கும். ஓகேவா? அன்னைக்கு 1 கோடி இருக்கு, மாதம் மாதம் 1 லட்சம் எடுக்க ஆரம்பிக்கீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற பணம் க்ரோ ஆகிட்டே இருக்கும். அது எவ்வளோ இருக்கும்? நம்ம 1,20,00,000 விட்ரால் பண்ணதுக்கு அடுத்தும் ஃபைனல் வேல்யூ 73 lakhs இருக்கும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது ஒரு ஃபினான்ஷியல்ல டேம். இது வந்து ரொம்ப ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறவங்க இந்த டேமை ஸ்டடி பண்ணி இந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம இது நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம். நார்மலாக ஃபயர்னா நம்ம தீ நெருப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஃபினான்ஷியல் டேமில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர்டு இயர்லி. ஸோ எல்லாருமே இன்னைக்கு ஒர்க் பண்ணுறது என்ன, ஒரு கணிசமான அமௌண்ட்டு லம்சம் சேர்த்து வச்சிட்டோம்னா ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் ப்ராப்பராக சேவிங்ஸ் மட்டும் பண்ணாமல் அக்ரெசிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம 50 வயசுலேயே ரிட்டையர்மெண்ட் ஆகலாம். ஓகேவா? நம்ம ஏர்லியராக ரிட்டையர்மெண்ட் ஆகலாம். ஸோ இந்த இதுக்கு என்ன கார்பஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு 10 crore இருந்தால் தான் நம்ம ஃப்யூச்சரில் ஏன்னா இன்ஃப்ளேஷன் விலைவாசி பற்றிலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 10 crore நம்ம சேர்த்துட்டோம் நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ்லனா நமக்கு ஃப்யூச்சர் வந்து அதுக்கடுத்து அந்த 10 crores வச்சு நம்ம லைஃப்பை ரன் பண்ணலாம். எல்லா ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸையும் நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்து வைக்கிற இந்த ஸ்மால் ஸ்டெப் நம்மளோட கோல்ஸ் எல்லாவும் அச்சீவ் ஆகும். அதுக்கு நமக்கு கரெக்டான ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானர் தேவைப்படும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்டே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், திருப்பியும் சொல்கிறேன். நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா டைரெக்டாக போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றது நல்லதா, இல்லை நம்ம ஒரு ப்ராப்பர் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம அவங்க மூலமாக நம்ம மெடிசின் சாப்பிட்றது நமக்கு எப்படி ஹெல்த்தியாக இருக்குமோ அதே மாதிரி ஃபினான்ஷியல், அதாவது நீங்கள் ஓன் ரிசர்ச்சும் பண்ணலாம். பட் ஃபினான்ஷியல் பிளானர் இருக்கிறது டெய்லி எல்லா ட்ராக் உங்களுக்கு வேல்யூ அடிஷன் எல்லா நியூஸுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் லாபம் விகடனை வந்து காண்டாக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு பெட்டராக ஐடியாஸ் கொடுப்பாங்க. அது போக உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். டவுட் இருந்தாலும் கேளுங்க, எதுவும் ஸ்லைட்ஸ் புரியலைன்னாலும் கேளுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓ, தேங்க்யூ ஸோ மச்.